ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குரோஷே பிஸ்கெட் பேட்டர்ன் தாங்க போட போகிறோம். கீ செயின் ஹோல்டர். ஸோ இதில் நாம் வந்துட்டு டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, ஸ்லிப் ஸ்டிச், ஸோ இந்த எல்லா செயினையும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பிஸ்கெட்டு உள்ள க்ரீம் பேட்டர்ன் உள்ள இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டுக்கு வந்துட்டு ஹாஃப் டபுள் குரோஷே தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்டு ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டாப் லேயர் பிஸ்கெட்டுக்கு. க்ரீமுக்கு டபுள் குரோஷே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் போடலாமா? இந்த பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அக்ரிலிக் yarn, 4.5 mm hook, a yarn needle, a pair of scissors. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம இது எப்படி போடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேஜிக் சர்க்கிள் போடணும். ஸோ இப்படி விரலில் சுற்றி, 2 விரல் அப்படி சுற்றி அதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு ரிங்கு மாதிரி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆச்சா, அந்த சர்க்கிள்குள்ளே ஹுக்கை விட்டு மறுபடியும் காமிக்கிற பாருங்கள். இப்படி சர்க்கிள் 2 விரலில் விட்டு இப்படி சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சா, இப்போ இந்த ரன்னிங் yarn வந்து இப்படி ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள்குள்ளே ஹுக்கு விட்டு அந்த ரன்னிங் yarn ஹுக்கில் கிராப் பண்ணி அந்த ஹுக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இப்படி சர்க்கிள் இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹுக்கில் ஒரு yarn போட்டுக்கணும், ஒரு செயின் போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் மேஜிக் சர்க்கிள்ங்க. இதுக்கு பேர் மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவாங்க, மேஜிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி 2 ஃபிங்கரில் சுற்றி அந்த ஃபிங்கர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சா. ஸோ இந்த ரன்னிங் yarn வந்துட்டு இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே ஹுக்கை விட்டு அந்த ஹுக்கில் அந்த ரன்னிங் yarn கிராப் பண்ணி இந்த ஹுக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபிங்கரில், லெஃப்ட் சைடு ஃபிங்கரில் இந்த சர்க்கிளை ஹோல்டு பண்ணி ஒரு செயின் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது மேஜிக் சர்க்கிள் வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு செயின், தட் இஸ் 2 செயின் போட்டாச்சு. இந்த 2 செயின் வந்துட்டு நாட் கவுண்டட். இது நம்ம கவுண்டிங் கிடையாது. இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக தான், பஃபர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான். ஸோ இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 12 ஹாஃப் டபுள் குரோஷே போடணுங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஹுக்கை yarn over insert the சர்க்கிள்குள்ளே போட்டு இப்படி 3 லூப்லேயும் கொண்டு வந்து விடுறது தான் ஹாஃப் டபுள் குரோஷே. இது உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்ச அந்த டியூட்டோரியலில் நீங்கள் பழகிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு போடுறதுக்கு. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே 12 ஹாஃப் டிசி போடணும். ஓகே. ஸோ இன்சர்ட் த yarn over, grab the yarn and insert 3 loops. Grab yarn over, insert the hook into the circle and grab the yarn. மறுபடியும் பாருங்க. yarn over, insert the hook and grab the yarn and insert 3 loops. 3 லூப்பையும் சேர்த்தா மாதிரி போடணும். அதுதான் half double crochet. ஓகே. ஸோ இது போல் 12 டிசி போடணுங்க. டிசினா half டிசி, அதாவது ஹெச்டிசி வந்து half double crochet தான் ஹெச்டிசி ஷார்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ 12 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 12. ஓகே. ஸோ 12 போட்டாச்சு. அந்த ஃபஸ்ட்டு 2 செயின் அது கவுண்ட் கிடையாது. நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஹாஃப் டிசி, ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச், தட் இஸ் ஹெச்டிசி. இப்போ அந்த டெய்லை நல்லா புல் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் நல்லா க்ளோஸாக வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு போய் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஹாஃப் டபுள் குரோஷே ஷார்ட் ஃபார்ம் தான் ஹெச்டிசி. ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு எஸ்எல்எஸ்டி தான் இந்த ப்ராக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம 2 செயின் போட்டுட்டோம். அதே செயினில் அந்த 2 செயின் வந்து சப்போர்ட்டிங் செயின். ஸோ அதே சேம் செயின்லேயே ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். ஸோ இன்னொன்று அதுலேயே போடணும். 2 ஹாஃப் டபுள் குரோஷே போடணும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படின்னா, அந்த 12 செயின்லேயும் ஈச் செயினில் 2 ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு வரணுங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு
டோட்டலாக 24 HDC வரும். ஸோ இன் ஈச் செயின் 2 half double crochet போடணும், 2 HDC போடணும் இன் ஈச் செயின். ஸோ அந்த 12 செயின்லேயும் ரெண்டு நம்ம போட்டுட்டு வரும்போது செகண்ட் ரவுண்டில் வில் ஹாவ் 24 HDC இருக்கும். ஸோ பாருங்க நல்லா. இப்போ இந்த ஹுக்கு விடுறோமா, யான் எடுக்கிறோமா, ஒரு HDC போட்டோமா. ஸோ சேம் செயின்லேயே அதுக்குள்ளேயே இன்னொரு half double crochet போடணும். ஸோ நெக்ஸ்ட் செயினில் ஒரு HDC போட்டோம், அகெயின் சேம் செயினில் இன்னொரு HDC. ஸோ விச் மீன்ஸ் இன் ஈச் செயின் 2 half double crochet போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு half double crochet போட்டோம் இல்லையா, அந்த டாப் செயின், அந்த ஃபஸ்ட்டு HDC டாப் செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த டாப் செயினில் ஹுக்கை உள்ள இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி அந்த டாப் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 செயின் கவுண்ட் கிடையாது, அது சப்போர்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ அந்த டாப் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போடுறது. ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு, ஒரு செயின் போட்டு. ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது செயின் போட்டோம் இல்லையா, சேம் செயினில் தான் ஒரு செயின் போட்டோம், அதே ஸ்பேஸில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நம்ம எங்கே செயின் போட்டோமோ சேம் ஸ்பேஸில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் ஒரு செயின். இது பேட்டர்ன் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் அப்படி பேட்டர்ன். ஓகே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் ஒன் செயின், ஒன் ஸ்லிப் ஸ்டிச் ஒன் செயின். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்னா என்ன, இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை கொண்டு வந்து செகண்ட் லூப்பில் விடுறது தான் ஸ்லிப் ஸ்டிச். ஒரு செயின். ஸோ நெக்ஸ்ட் இன்சர்ட் ஹூக், கிராப் த yarn and the first loop வந்து செகண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணுறது, தட் இஸ் ஸ்லிப் ஸ்டிச், ஒன் செயின். ஸோ இப்படியே பேட்டர்ன் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன் செயின் போட்டுட்டு வந்து ஸோ எண்ட் ஆஃப் த ரவுண்டில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் லூப்பில் விடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இது பேட்டர்ன் எப்படி, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் இப்படி போட்டு வந்து இந்த எண்ட் ஆஃப் த ரவுண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ வந்தாச்சு. இப்போ யானை வந்து கட் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த டெய்ல வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு போட்ட செயின் இல்லை, ஸ்லிப் ஸ்டிச், அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் கொண்டு போய் இந்த டெய்ல கோர்த்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் செயினில் கோக்கக்கூடாது, அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சில் கொண்டு போய் கோர்த்து பேக்கில் அந்த டெய்லில் கொண்டு போய் சொருகி விட்டுறணும் பின்னாடி. ஸோ அதை வந்துட்டு ஹைட் பண்ணிவிடுங்க. அந்த டெய்ல நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். இப்படியே கட் பண்ணக்கூடாது, ஸ்டிச் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கட் பண்ணக்கூடாது, எங்கேயாவது பின்னாடி கொண்டு போய் நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டெய்லில் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த மேஜிக் சர்க்கிள் டெய்லையும் செக்யூர் பண்ணிடலாம். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப் லேயர் பிஸ்கெட் ரெடி. ஸோ இது இன்னொரு பாட்டம் லேயர் பிஸ்கெட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போது ரெண்டு இருக்குது, டாப் லேயர் பிஸ்கெட் அண்ட் பாட்டம் லேயர் பிஸ்கெட். ஸோ இப்போ இன் பிட்வீன் நம்ம க்ரீம் வைக்க போகிறோம். க்ரீமுக்கு ரெடி பண்ணணும். இந்த பிஸ்கெட்டுக்கு இடையில் நம்ம க்ரீமுக்கு போடுறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வேறு கலர் எடுத்துகிட்டு வரலாம். நான் ஒயிட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ரீமுக்கு ஒயிட் யானு
சேம் அதே போல் மேஜிக் சர்க்கிள் பண்ணணும். முன்னாடி பண்ணோம் இல்லையா மேஜிக் சர்க்கிள், அதே மாதிரி 2 விரலில் சுற்றி இப்படி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ளே தான் ஹுக்கை விடணும். ஹுக்கை விட்டு அந்த ரன்னிங் ஆனை கிராப் பண்ணி சர்க்கிள் வழியாகவே வரணும். அந்த ஹுக்கு வந்து மேலே பார்த்தா மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் சர்க்கிளில் பிடிச்சிக்கணும். இது ஹுக்கில் ஒரு செயினை போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள் நல்லா நிற்கும், பிரியாமல் எப்படி இருக்கும். இதுதான் மேஜிக் சர்க்கிள். இப்போ நம்ம இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நம்ம அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்னதாக பண்ணிவிட்டு க்ரிப்பாக இருக்கும் பிடிச்சிக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 செயின் போட்டுக்கலாம். இது வந்துட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம் இப்போ. ஸோ 3 செயின் வந்துட்டு அது டம்மி, அது கவுண்ட் இல்லை. ஸோ இந்த சர்க்கிள்குள்ள 12 டிசி போடணும். டிசின்னா டபுள் க்ரோஷே, ஷார்ட் ஃபார்ம் டிசி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லூப் அண்ட் நெக்ஸ்ட் 2 லூப் தான் டபுள் க்ரோஷே. yarn over, insert the hook, grab the yarn, first 2 loop and again 2 loop. ஸோ இந்த டபுள் க்ரோஷே நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா இப்போ இதை ஈஸியாக போடலாங்க. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே இப்போ 12 டிசி போட்டு வந்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ரவுண்டு. அதை நல்லா புல் பண்ணிடலாம். அந்த டெய்லை புல் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் நல்லா க்ளோஸ் ஆகிடும் அந்த பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும்னா எங்கே போகணும்? ஃபஸ்ட்டு டிசி எங்கே போட்டோம்? நாட் தட் 3 செயின், அந்த 3 செயின் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு டிசி போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, அந்த 3 செயினை கவுண்ட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. அது வந்து டம்மி, ஓகேவா? அது சப்போர்ட்டிங் தான், அது நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே டாப் செயினில் தான் கொண்டு போய், அதுதான் டாப் செயின். ஸோ இதில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இப்போ ஒரு செயின், தட் இஸ் 3 செயின். ஈவன் நம்ம டபுள் க்ரோஷே போடுறதுனால நம்ம 3 செயின் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஆஃப் டபுள்னா 2 செயின் எடுப்போம். இப்போ டபுள் க்ரோஷேன்றதுனால 3 செயின் போட்டுக்கிறோம், சப்போர்ட்டிங் செயின். ஓகே, ஸோ இப்போ அதே செயினில் சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 போடணும். இன் ஈச் செயின் 2 டபுள் க்ரோஷே வரணும். ஸோ நம்ம 12 டிசி போட்டோம் இல்லையா, ஸோ இன் ஈச் செயினில் 2 டிசி போடணும். ஸோ விச் மீன்ஸ் டோட்டலாக நமக்கு 24 டிசி வரும் எண்ட் ஆஃப் த ரவுண்டில். இதுதான் பேட்டர்ன். இன் ஈச் செயின் 2 டிசி. ஓகே, பாருங்க, ஒன்று தான் போட்டோம். இப்போ அதே செயினில் இன்னொன்று போடணும். ஓகே, பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது போல் 12 டிசியும் போட்டு வந்து எண்டில் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த 3 செயினை கவுண்ட் பண்ண வேண்டாம், அது வேண்டாம். பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த டாப் செயினில் தான் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம் எவ்ரி பேட்டர்னில். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போடணும், அது மேண்டிட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம அதே ஸ்பேஸில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இனி ஈச் செயின்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இது ஒன்லி ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டு வரணும் ஈச் செயினில். ஸோ இது பேட்டர்ன் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும்தான். இனி ஈச் செயின் மேக் அ ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம இப்போ இந்த க்ரீம் பேட்டர்னுக்கு நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச்சை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் லென்த்தாக எடுத்து கட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யான் தேவை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு டாப் செயின், ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த டாப் செயினில் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இந்த டெய்லில் பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் நம்ம செக்யூர் பண்ணிடணும்.
பேக் சைடில் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா செக்யூர் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் யானை. அப்படியே கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் தையல் நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாம் வந்துடும். ஸோ நல்லா செக்யூர் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த மேஜிக் சர்க்கிள் போட்ட டெய்லையும் நம்ம சொருகிடலாம். ஸோ இந்த யான் நீடில் எல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை. இப்போ செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸில் நம்ம வெட்டிடலாம், கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரவுண்டு க்ரீம் ரெடி. ஸோ இது டாப் லேயர் பிஸ்கெட். இப்போ இந்த க்ரீமை சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் பேக் லேயர் பிஸ்கெட்டையும் இப்படி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு கம்மு இருந்தால் கம்மையும் நம்ம ஒட்டிக்கலாம். பட் கம்மும் சம்டைம் வந்துடும் வீக் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காக வேண்டி நான் இது தைக்கிறதுக்கு எப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது தைச்சிட்டா எப்பவுமே அது பிக்காமல் இருக்கும், பிஞ்சி வராமல் இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது வேஸ்ட் ஆகாமல் நல்லா தைச்சிட்டா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை எப்படி தைக்கிறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல லென்த்தாக யான் எடுத்துக்கலாம். கம்மு வேணும்னாலும் கம்மு ஒட்டிக்கோங்க, இல்லாட்டாலும் தைக்கிறது எப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இன்சர்ட் பண்ணி அந்த டெய்லை வந்து உள்ளே சொருகிடுங்க, செக்யூர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 லேயரையும் சேர்ந்தா மாதிரி அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த சைடில் அந்த ஓரத்தில் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தச்சிட்டு வரணும். 3த்தையும் சேர்த்து அந்த டாப் லேயர், பாட்டம் லேயர் அண்ட் மிடில் ஃப்ரீ லேயரையும் சேர்த்து பேக்கில் குத்து ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். அதே போல் இங்கே ஃப்ரண்ட்டில் குத்தி பேக்கில் வாங்கணும். இப்படி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி. ஸோ இப்படி பேக் ஸ்டிச், ஃப்ரண்ட்டு பேக்கு இப்படி மாற்றி மாற்றி தச்சிட்டு வந்துடணும். அந்த ஓரத்தில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் தான் இந்த ஸ்டிச்சை இதே யானில் போட்டுக்கணும். நம்ம ஆரஞ்சு பிஸ்கெட் பண்ணதால ஆரஞ்சில் போடணும், வேறு யானெல்லாம் போடக்கூடாது. ஸோ இதே மேட்சிங்கு அதே யானில் தைச்சோம்னா நமக்கு தைச்சதே தெரியாது. ஸோ இப்படி தான் பேக்கில் குத்தி ஃப்ரண்ட்டில் வாங்கணும், ஃப்ரண்ட்டில் குத்தி பேக்கில் வாங்கி இப்படி தைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இந்த பிஸ்கெட் ரெடி, ஆரஞ்சு பிஸ்கெட் ரெடி. இப்போ கீ செயினை நம்ம அந்த க்ரீம் சென்டர் க்ரீம் எடுத்து அந்த க்ரீம் போர்ஷனில் அந்த செயினை கோத்துடலாம். keychain holder, biscuit keychain holder is ready. அழகாக இருக்கு இல்லையா, ஆரஞ்சு பிஸ்கெட் அண்ட் ஒயிட் க்ரீமு. இது வந்துட்டு க்ரீம் பிஸ்கெட் அண்டு பிஸ்தா க்ரீமு. க்ரீம் வந்து பிஸ்தா கலரு, பிஸ்கெட் வந்துட்டு பேஜ் கலர் பிஸ்கெட். இது ஆரஞ்சு பிஸ்கெட், ஒயிட் க்ரீம். அழகாக இருக்குல்ல பிஸ்கெட்டு. ஸோ வியூவர்ஸ், நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்கள் அவ்வளோ அழகாக ஈஸியாக போடலாம். ஸோ இந்த மினி ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ரீசனே, நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் இது எல்லாமே இப்போ இதில் மோஸ்ட்லி கவர் ஆகிடுச்சு இந்த பேட்டர்னில். ஸோ நீங்கள் அந்த நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாம் தரோவாக இருந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஈஸியாக போடலாங்க. ஸோ நிறைய வெரைட்டி போடலாம். ஸோ அந்த பேசிக் ஸ்டிச்சஸ் நீங்கள் தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் மினி ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தரவு யுவர் பேசிக் ஸ்டிச்சஸ். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.